friends, welcome to Albin Tamil channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக நம்மளே குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி சிம்பிளான ஒரு பஜ்ஜி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு வாழைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம் நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்பு கடலை மாவு, அதில் பாதி அரிசி மாவு. இப்போ 2 கப்பு கடலை மாவுனா 1 கப்பு அரிசி மாவு இருக்கணும். 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். பாருங்கள், நான் இதில் கேசரி பவுடர்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. பாருங்கள், வாழைக்காவை நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மாவு கலந்துக்கலாம். கடலை மாவு போட்டுக்கோங்க, அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா போட்டு கலரி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி திட்டமாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க, நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, பார்த்து கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். வாங்க, கேஸ் பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சிடலாம். கடாய் நல்லா காயிட்டோம். கடாய் காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். பஜ்ஜி போட்டு எடுக்கிற அளவுக்கு நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சா பார்க்கலாம். பாருங்கள், நல்லா காஞ்சிச்சு. மாவு போட்டோன்னே இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரணும். பாருங்கள், பஜ்ஜி போட்டுடலாம். பாருங்கள், போட்டோன்னே நல்லா மேலே இந்த மாதிரி வரணும். அப்போ தான் எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வந்திருக்கு பாருங்கள். மாவு நம்ம சோடா மாவு போட்டால் தான் நல்லா புஷ்ஷுன்னு வரலாம் இல்லை. அரிசி மாவே நம்ம அதுக்கு மாவுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சரிசமாக போட்டோன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கலரில் நான் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. வீட்டில் வெறும் மிளகாய் தூள் தான் போட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்குலாம் நம்ம டக்குன்னு வெளியில் வாங்கி கொடுக்குறத விட விருதுனா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நம்ம வீட்லேயே அழகாக பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. நல்லா சூடாகவும் இருக்கும், நல்லதும் கூட. வீட்லேயே நம்ம நல்லா போட்டு சூடாக கொடுக்கலாம். அதுங்க வெந்துடுச்சு. நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. எடுத்துடலாம். பாருங்க, இப்போ வெங்காய பஜ்ஜி போட்டுடலாம். பாருங்க, பஜ்ஜிலே நல்லா வெங்காய பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய், வெங்காயம், உருளைக்கிழங்குலாம் கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, ரொம்ப நல்லது இந்த மாதிரி போட்டு. நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அங்கே வெந்துடுச்சு. எடுத்துடலாம். இந்த குட்டி குட்டி பால்ஸும் எடுத்துருங்க. போய் உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டுக்கலாம். திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். எடுத்துடலாம். பாருங்கள், பஜ்ஜி நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சுட சுட பஜ்ஜி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூடாக சாப்பிட்லாம். இதே போல் நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம். நன்றி.